2000 வருடங்களுக்கு முன்பு சோழ மன்னர் இளம் சென்னையின் திடீர் மரணத்திற்கு பிறகு சேரர்களும் பாண்டியர்களும் சோழ ராஜ்யத்தை மெதுவாக கட்டுப்படுத்த தொடங்கினர். சோழ ராணியின் வயிற்றில் ஒரு பெரிய சாம்ராஜ்யம் இருப்பது அவர்களுக்கு தெரியாது. ராணி அந்த இடத்தை விட்டு ஒரு குடிசையில் தங்கி அவனை பத்திரமாக வளர்க்கிறாள். சிறுவன் சோழ வம்சத்தின் வாரிசு என்று அறிந்தான். இதை அறிந்து பாண்டியர்களும் சேரர்களும் அவரை கைது செய்தனர். அவரை கொல்வதற்காக சிறையில் தீ வைக்கப்பட்டது. ஆனால் அவர் அந்த சிறையிலிருந்து தப்பி ஓடினார். அதுக்கப்புறம் நடந்தது என்ன என்றால், அந்த சிறுவன் அவன் கிராமத்தின் மக்களுடன் ஒரு சிறிய கூட்டத்தை அமைச்சான். அந்த சிறுவனுக்காக சோழ மக்கள் தன் உயிரையே கொடுப்பதற்கு தயாராக இருந்தனர். பாண்டியர்களும் சேரர்களும் தன் வீரர்களுடன் அந்த சிறுவனின் கூட்டத்திற்கு எதிராக நிற்கிறது. திருப்படையின் மூலம் சேரர்களையும் பாண்டியர்களையும் வென்றான். இந்த அவமானத்தை தாங்காமல் சேர மன்னர் தற்கொலை செய்து கொண்டார். இந்த வீர மன்னனின் பெயர் கரிகால சோழர்.